மீன ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது, ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குங்க. நீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க, மீன ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க, இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய மீனராசி பலனுக்குள்ள போகலாமா? அனைவருக்கும் வணக்கம்ங்க. மீனராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துட்டீங்க. இனிமே நமக்கு ஒரு நல்ல காலம் வராதா, நம்ம வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் பிறக்காதான்னு ரொம்ப நாளா ஏங்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட அந்த ஏக்கத்துக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் நெருங்கிடுச்சுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து வரப்போற ஒரு அழைப்பு உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. ரொம்ப வருஷமா நீங்க காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுதுங்க. இதை நான் ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் சொல்லல. கிரகங்களோட சஞ்சாரம் அப்படி ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகுதுங்க. கடந்த சில மாசமாவே நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. யார்கிட்டையாவது நம்ம மனசை விட்டு பேசினா அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்களான்னு தேடி அழைச்சிருப்பீங்க. ஆனா பல நேரங்கள்ல உங்களுக்கு கிடைச்சது ஏமாற்றமும் அவமானமும் மட்டும்தாங்க. நம்பினவங்க உங்களை கைவிட்டிருப்பாங்க. கையில காசு நிக்காம செலவுகள் கழுத்தை நெரிச்சு ராத்திரி நேரங்கள்ல தூக்கம் வராம எத்தனையோ நாள் கண் விழிச்சு கவலைப்பட்டிருப்பீங்க. தொழில ஒரு பக்கம் சரிவு, குடும்பத்துல ஒரு பக்கம் நிம்மதி இல்லாத நிலைமைன்னு நாலா பக்கம் உங்களை போட்டு அழுத்தி எடுத்திருக்குங்க. ஆனா அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் நடக்க போற விந்து உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குங்க. பொதுவாகவே மீனராசிக்காரங்க ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே ஓடி போய் நிற்கிற குணம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாருமே பக்கத்தில் இல்லையே அப்படிங்கிற அந்த வலி உங்கள் மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருக்குதுங்க. அந்த வலியெல்லாம் மாத்துற மாதிரி தான் இப்போ கிரகநிலைகள் ரொம்ப சாதகமாக மாறிக்கிட்டு வருதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா இத்தனை நாளாக உங்களை கட்டி போட்டு வச்சிருந்த அந்த தடைகள் எல்லாம் ஒன்னொன்னா உடைய ஆரம்பிக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு இப்ப அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக சேர்க்கை ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்குதுங்க. இதுவரைக்கும் இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன ஒளிக்கீற்று மாதிரி அந்த ஒரு செய்தி உங்களுக்கு வரப்போகுது. எந்த அழைப்பு எந்த மாதிரி அழைப்பா இருக்கும், அது உங்க சொந்த பந்தத்துல இருந்து வருமா, இல்ல தொழில் ரீதியா வருமா, இல்ல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு இடத்துல இருந்து வருமானு உங்க மனசுக்குள்ள பல கேள்விகள் இப்போ ஓடிட்டு இருக்குங்க. சிலருக்கு வேலை தேடி ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. வேலைக்கான தேர்வுக்கு போயிட்டு முடிவுக்காக காத்துட்டு இருப்பீங்க. இன்னும் சில பேருக்கு கல்யாண வரன் தேடி தேடி அலைஞ்சும் எதுவும் அமையாம ஒரு விரக்தியில இருப்பீங்க. அதே மாதிரி சொத்து பிரச்சனை, குடும்ப தகராறுன்னு பல வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த விஷயங்கள்ல ஒரு முடிவு வராதான்னு தவிச்சிட்டு இருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் விடை கிடைக்கிற நேரம் தாங்க நீ வரக்கூடிய காலகட்டம். உங்களை யார் யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து நிற்க போறாங்க. உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய உண்மையான உழைப்புக்கும் கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய சன்மானம் இதுதான்னு சொல்லணுங்க. சில நேரங்கள் நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் நமக்கு ஏன் இந்த மாதிரி கெட்டதே நடக்குதுன்னு நீங்க சாமி கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க. அந்த தெய்வமே இப்போ உங்களுக்கான பதில ஒரு மனிதர் மூலமாகவோ அல்லது ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமாகவோ உங்களுக்கு உணர்த்த போறாருங்க. உங்க வாழ்க்கையில இனிமே எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமா தான் போய் முடியுங்க. அந்த அளவுக்கு ஒரு வலுவான அமைப்பு இப்போ உங்களுக்கு உருவாகி இருக்கு. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்க மனசை நீங்க ரொம்ப அமைதியா வச்சுக்கணும். தேவையில்லாத குழப்பங்களை போட்டு மனசுல அலட்டிக்க வேண்டாமுங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறத முழுமையா நம்புங்க. அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்ற எதிர்மறையான பேச்சுக்களை காது கொடுத்து கேட்காதீங்க. அவங்க உங்களை உசுப்பேத்தி விடுறதுக்காகவே பல விஷயங்களை சொல்லுவாங்க. அதையெல்லாம் கடந்து வந்துட்டீங்கன்னா இனிமே நீங்க பார்க்க போறது வெற்றி மட்டும்தாங்க. தொழில் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நீங்க போட்ட முதலீடு பல மடங்கா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. ரொம்ப நாளா வசூலாகாம இழுத்தடிச்சிட்டு இருந்த பணம் உங்களை தேடி வரும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு செய்ய போற ஒரு சின்ன உதவி உங்க வியாபாரத்தை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகுதுங்க. அதனால எந்த ஒரு வாய்ப்பையும் சாதாரணமா நினைச்சு ஒதுக்கிடாதீங்க. வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு படிக்கட்டுன்னு நினச்சி செயல்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுமுங்க. கவனமாக இருக்கணும்னா பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறேன். ஆஃபீஸில் இது வரைக்கும் உங்கள் அழைப்புக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் உங்கள் உழைப்புக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடச்சிருக்காது. உங்களை விட கம்மியாக வேலை செஞ்சவங்க எல்லாம் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரணமே உருவாகி இருக்குங்க. நம்ம மட்டும் ஏன் இப்படி மாடு மாதிரி உழைக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கலன்னு ஏங்கி இருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் உயரதிகார பார்வையில நீங்க
பட போறீங்க. நீங்க செஞ்ச ஒரு சின்ன வேலை அவங்க மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்க. அதனால இத்தனை நாள் இழுத்தடிச்ச அந்த பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ உங்களை தேடி வரப்போகுது. அந்த நற்செய்தியை சொல்றதுக்கான அழைப்பு தான் உங்க ஃபோனுக்கு வரப்போகுதுங்க. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய தொடங்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த நிலைமை மாறி ஒருத்தர் புரிஞ்சுக்கிற பக்குவம் வருமுங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம கோவிலா ஏறி இறங்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு அவங்க வேண்டுதலுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான செய்தி தேடி வருங்க. வீட்டுல பெரியவங்களோட ஆசீர்வாதம் முழுமையா உங்களுக்கு கிடைக்க போகுது. முக்கியமா உங்க பிள்ளைகளோட வளர்ச்சியில ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. அவங்களோட படிப்பு சம்பந்தமாகவோ இல்ல அவங்க வேலை சம்பந்தமாகவோ நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு தகவல் உங்களை வந்து சேருங்க. இப்ப பொருளாதார ரீதியா பார்த்தோம்னா நீ யாருக்காவது கடன் கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் வட்டி முதலுமா உங்க கைக்கு வந்து சேருங்க. இதே மாதிரி நீங்க வாங்கின கடனை அடைக்க முடியாம அவமானப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழியை அந்த இறைவன் உங்களுக்கு காட்ட போறாருங்க. திடீர் பணவரவு உங்களுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது கோர்ட்ல நிலுவையில இருந்தா அதோட தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரப்போகுதுங்க. இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க போகுது. உங்களுக்கே உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். நம்ம வாழ்க்கையிலயும் வசந்தம் வீச ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்க முழுமையா உணர ஆரம்பிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. மருத்துவ செலவுகள் ரொம்பவே குறையும். ரொம்ப நாளாக ஒரு நோயால் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு சரியான மருத்துவ உதவி கிடைச்சு சீக்கிரமே குணமடைவீங்க. மனசுல ஒரு நிம்மதி வந்தாலே உடம்புல இருக்கிற பாதி நோய்கள் காணாம போயிடும் இல்லையா? அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுதுங்க. உங்க முகத்துல ஒரு புது பொலிவு வரப்போகுது. உங்களை பார்க்குறவங்க எல்லாம் என்ன முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கு, என்ன விசேஷம்னு கேட்குற அளவுக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. இந்த நேரத்துல நீங்க உங்க வழிபாட்டை எந்த காரணத்தை கொண்டு மறக்கக்கூடாது. நீங்க உங்க குலதெய்வத்தை எப்பவும் மறக்கக்கூடாதுங்க. நீங்க எந்த ஒரு புது காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு வாரத்துல ஒரு நாளாவது போய் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துட்டு வாங்க. அது உங்க மனசுக்கு இன்னும் ஒரு பெரிய பெரிய பலத்தை கொடுக்குங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் அது ஒரு உந்துகோலா இருக்குங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட அழைப்பு தான் உந்துகோலா இருக்க போகுதுங்க. அந்த அழைப்புக்காக நீங்க காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல உங்க எண்ணங்களை ரொம்ப நேர்மையா வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் நல்லா தான் நடக்கும், என் கஷ்டம் எல்லாம் தீந்துரும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த நாட்களை நகர்த்துங்க. உங்க கூடவே இருந்து குழி பறிச்சவங்க எத்தனையோ பேரு நம்ம நல்லா இருக்கணும்னு முன்னாடி சிரிச்சு பேசிட்டு பின்னாடி உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க முகமூடி எல்லாம் இப்போ ஒன்னொன்னா கிளிய போகுதுங்க. இத்தனை நாளா நீங்க யாரா உங்க உண்மையான நண்பன் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. உங்க வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்க கண் முன்னாடியே தவிடுபடி ஆக போறாங்க. இதுக்கு காரணம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு நல்ல செய்தி தான். அந்த செய்தி வந்த உடனே உங்க எதிரிகள் எல்லாம் தானாகவே உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. நீங்க எந்த ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையிலும் இறங்க வேண்டாமுங்க. காலம் அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்கும். குறிப்பா மீனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாமுங்க. குடும்பத்துக்காக உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு உங்க ஆசைகள் எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா, நம்ம உழைப்புக்கு ஒரு மரியாதை கிடைக்காதான்னு ராத்திரி நேரங்கள்ல கண்ணீர் விட்டு அழுதிருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் விடை கிடைக்கிற நேரம் இதுங்க. உங்க கணவர் ஆகட்டும் இல்ல உங்க புகுந்து வீட்டு ஆட்கள் ஆகட்டும் இனிமே உங்களை தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. நீங்க வேலைக்கு போற பெண்ணா இருந்தா உங்க திறமைக்கு தகுந்த மாதிரியான ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க. ரொம்ப நாளா ஒரு நகை வாங்கணும் இல்ல வீட்டுல ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு காசு சேர்த்து வச்சிருப்பீங்க. அந்த ஆசையெல்லாம் இப்ப நிறைவேற போகுது. அந்த மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவிக்க நீங்க தயாரா இருங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக பல வழிகள்ல முயற்சி செஞ்சு ஏமாந்து போனவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு காத்துட்டு இருக்குதுங்க. விசா கிடைக்காமலோ இல்ல பாஸ்போர்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தோ தடைபட்டு போயிருந்தா இனிமே அந்த தடைகள் எல்லாம் மாயமா மறைஞ்சிடுங்க. நீங்க எந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அங்க இருந்து உங்களுக்கான அந்த அழைப்பு தேடி வருங்க. அது உங்க வேலை சம்பந்தமா இருக்கலாம் இல்ல உயர்கல்விக்காக இருக்கலாம். வெளிநாட்டுல ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா கிடைக்காமையோ குடியுரிமையோ இல்ல நிரந்தர வேலையோ கண்டிப்பா கிடைக்குங்க. இது உங்க பொருளாதார நிலையை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகுங்க. சொந்த ஊர்ல இருந்து கஷ்டப்படுறோங்கிற உங்க வருத்தம் எல்லாம் இனிமே சந்தோஷமா மாறப்போகுதுங்க. படிக்கிற பசங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஞாபக சக்தி பல மடங்கு அதிகரிக்குங்க. என்னதான் படிச்சாலும் பரீட்சையில போய் மறந்து போகுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த மாணவர்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. நீங்க ஆசைப்பட்ட காலேஜ்ல நீங்க நினைச்ச கோர்ஸ்ல கண்டிப்பா கிடைக்குங்க. கேம்பஸ் இன்டர்வியூல வேலைக்காக காத்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனில இருந்து இல்ல ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்துல இருந்து ஆஃபர் லெட்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குதுங்க. உங்க பெத்தவங்க உங்களை நினைச்சு பெருமைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுவரைக்கும் இவன் உருப்பட மாட்டான்னு
சொன்னவங்க வாயாலேயே இவ ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்ல வைக்க போறீங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏதோ திடீர்னு நடக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. இது நீங்க முற்பிறவில செஞ்ச புண்ணியமும் இந்த பிறவியில நீங்க பட்ட கஷ்டங்களுக்கான பலனும் தாங்க. மீனராசிக்காரங்க எப்பவுமே தர்மத்தின் பக்கம் நிக்கிறவங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் குறுக்கு வழியில போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நேர்மைக்கு இயற்கை கொடுக்குற ஒரு பரிசு தான் இந்த அதிர்ஷ்டம்ங்க. அதனால வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் முழு மனசோட ஏத்துக்கோங்க. எனக்கு இது தகுதி இருக்கா, இது நிலைச்சு நிற்குமான்னு சந்தேகப்படாதீங்க. இறைவன் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அந்த இறைவனோட அருளால உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. சில பேருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்க இருக்குது. சொந்த பந்தங்களுக்குள்ள இருந்த அடிதடி சண்டைகள், பங்காளி பிரச்சனைகள் கோர்ட்டுப்படி ஏறி இறங்கிட்டு இருந்திருப்பீங்க. நம்ம சொத்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருந்திருக்கும். இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமுங்க. ஏன்னா உங்களுக்காக நியாயம் பேச ஒருத்தர் தாமாகவே முன் வர போறாரு. ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு தீர்ப்பு திடீர்னு உங்களுக்கு சாதகமா மாறி உங்க கைக்கு வந்து சேருங்க. அந்த நல்ல செய்தியை சொல்றதுக்காக உங்க வக்கீல் கிட்ட இருந்தோ இல்ல உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட இருந்தோ வரப்போற அந்த ஒரு ஃபோன் கால் உங்க நிம்மதியான தூக்கத்துக்கு வழிவகுக்குங்க. நியாயம் எப்பவுமே தோத்து போகாத அப்படிங்கிறத நீங்க கண்ணு முன்னாடியே பார்க்க போறீங்க. அதே போல வியாபாரத்துல கூட்டாளிகளால ஏமாற்றப்பட்டு நடுத்தருவுல நின்னவங்க பல பேர் இருக்கிறாங்க. மீன ராசியில இருக்கீங்க. நம்ம கூடவே இருந்து இப்படி முதுகுல குத்திட்டாங்களேன்னு ரத்த கண்ணீருமா அழுதிருப்பீங்க. இப்ப கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா சுழல ஆரம்பிச்சிருக்கிறதால உங்ககிட்ட இருந்து பணத்தை ஏமாத்திட்டு போனவங்க திரும்பவும் உங்ககிட்டயே வந்து நிக்கிற சூழ்நிலை உருவாகுங்க. அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம உங்க பணத்தை திருப்பி கொடுக்கவும் முன் வருவாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க ஆச்சரியப்படலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற அதிசயங்களை நீங்களே பார்த்து மிரண்டு போக போறீங்க. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதலீடு பண்றதுக்கு சரியான ஆட்கள் தேடி வருவாங்க. உங்க ஐடியாவை கேட்டுட்டு எந்த தயக்கமும் இல்லாம பணத்தை இறக்க தயாரா இருப்பாங்க. உளவுத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம். சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணுமுங்க. வாய்ப்பு தேடி பல கம்பெனியில ஏறி இறங்கி செருப்பு தேஞ்சதான் மிச்சம்னு ஒரு விரக்தியில இருப்பீங்க. உங்க திறமைக்கு சரியான மேடை கிடைக்காம முடங்கி போய் கிடந்திருப்பீங்க. அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுதுங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனத்துல இருந்தோ இல்ல ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட இருந்தோ அந்த அழைப்பு உங்களை தேடி வருங்க. உங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கினவங்க எல்லாம் இனிமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற அளவுக்கு உங்க புகழ் பரவ போகுது. உங்களுக்கான கைதட்டல் சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு காதல் விஷயத்துல பல ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம். உண்மையான அன்பை கொடுத்து பதிலுக்கு துரோகத்தை சம்பாதிச்சவங்க மீன ராசியில அதிகம். அந்த கசப்பான நினைவுகள்ல இருந்து மீண்டு வர முடியாம இனிமே நம்ம வாழ்க்கையில காதலுக்கும் கல்யாணத்துக்கும் இடமே இல்லையேன்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனா விதி உங்களுக்காக ஒரு அழகான வலையை பின்னிக்கிட்டு இருக்குதுங்க. உங்களை உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டு உங்க குறைகளை எல்லாம் ஏத்துக்கிட்டு உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குற மாதிரியான ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுது. அந்த நபர் உங்களுக்கு அறிமுகமானவங்களாக இருக்கலாம். இல்ல உங்க குடும்பத்து நண்பர்கள் மூலமா உங்களுக்கு அறிமுகமாகலாம். அந்த ஒரு உறவு உங்க வாழ்க்கையில வரப்போறது உங்க கடந்த கால வழிகள் எல்லாத்துக்கும் ஒரு மருந்தா அமையுங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது நீங்க ரொம்ப நிதானமா செயல்படணும். சந்தோஷம் வந்த உடனே தலைக்கால் புரியாம ஆடிடக்கூடாது. உங்களுக்கு கிடைக்கிற இந்த அதிர்ஷ்டத்தை எல்லாம் நிரந்தரமா நிலைக்கணும்னா உங்க மனசுல அகங்காரம் துளி கூட வரக்கூடாதுங்க. முன்னாடி இருந்ததை விட இன்னும் பொறுமையாகவும் பணிவாகவும் நடந்துக்கணும். உங்க கஷ்ட காலத்துல உங்களுக்கு தோள் கொடுத்தவங்களை எப்பவும் மறக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுத்தி இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. அது உங்களுக்கு இன்னும் பல மடங்கு புண்ணியத்தை சேர்க்குங்க. குறிப்பா வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவங்க ஆசீர்வாதத்தை வாங்குறது உங்க வாழ்க்கையில இன்னும் பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க. உங்களை சுத்தி இதுவரைக்கும் இருந்த கண் திஷ்டி, பொறாம பார்வை எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல பனி விலகிற மாதிரி விலக போக போகுது. நம்ம நல்லா இருக்க போறதை பார்த்து வயிற்றுச்சல் படுறவங்க கூட்டம் ஒன்றும் எப்பவுமே நம்ம பின்னாடி சுத்திட்டு இருக்குங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒரு புது சட்டை போட்டா கூட அதை பொறுத்துக்க முடியாத அளவுக்கு பொறாம பிடிச்சவங்க அவங்க போட்ட கண்ணும் அவன் என்னவோ நம்ம வீட்டுல எந்த ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது, தொட்டதெல்லாம் துளங்க மாட்டேங்குதுன்னு நீங்க அடிக்கடி புலங்கி இருப்பீங்க. சில பேர் நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சு வச்சுட்டாங்களோன்னு கூட பயந்து போய் பல பரிகாரங்களை தேடி ஓடி இருப்பீங்க. ஆனா இனிமே அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவையில்லைங்க. உங்க ராசிக்கு இருக்கிற கிரகப்பலம் அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் உங்ககிட்ட நெருங்க விடாது. இந்த நல்ல செய்தி வர நேரத்துல உங்க வீட்டுல இருக்கிற இருள் விலகி ஒரு தெய்வீகமான ஒளி பரவுறதை நீங்களே உணர போறீங்க. சொந்தமா ஒரு வீடு கட்டணும் இல்ல ஒரு நல்ல வண்டி வாங்கணும் அப்படிங்கிறது நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற ஒருத்தரோட மிகப்பெரிய கனவுங்க. மீன ராசிக்காரங்களான நீங்களும் அந்த கனவு ரொம்ப நாளா சுமந்துட்டு இருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு முறை முயற்சி பண்ணும்போதும் கையில காசு பத்தாமலோ இல்ல சரியான இடம் அமையாமலோ தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. பாதியில நின்று வீடு கட்டும் வேலைகளை எப்படியாவது முடிச்சிடணும்னு அரும்பாடு பட்டிருப்பீங்க.
உங்களுக்கான அந்த ஒரு ஃபோன் கால் நீங்கள் பேங்க்கில் அப்ளை பண்ணி ரொம்ப நாளாக கிடைக்காம இழுத்தடிச்சிட்டு அந்த லோன் சேங்ஷன் ஆச்சு அப்படிங்கிற செய்தியாக கூட இருக்கலாம். இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த விலைக்கு ஒரு நல்ல நிலம் அமையறதுக்கான தரகர்கிட்ட இருந்து வர அழைப்பாக கூட இருக்கலாம். உங்கள் சொந்த வீடு கனவு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேற போகுதுங்க. அந்த கிரக பிரவேச தேதியை குறிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. விவசாயம் பண்ற மீனராசி சொந்தங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம் தான் அடிச்சு சொல்லாமுங்க. மழை இல்லாமலோ இல்ல விளைச்சலுக்கு சரியான விலை கிடைக்காமலோ பல கடன்களை வாங்கி தலையில வச்சுக்கிட்டு விழிப்பதுங்கி நின்றுப்பீங்க. நம்ம உழைப்புக்கெல்லாம் ஒரு பலனே இல்லையான வானத்தை பார்த்து கண்ணீர் விட்ட நேரங்கள் நிறைய இருக்குதுங்க. ஆனா இனிமே உங்க கழனியில பொன் விளைய போகுதுங்க. நீங்க போட்ட வெள்ளாமைக்கு எதிர்பாராத அளவுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. உங்க கடனை எல்லாம் அடைச்சிட்டு 4 பேருக்கு நீங்க உதவி செய்யற அளவுக்கு உங்க நிலைமை உயருங்க. விவசாயத்தை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாமான்னு யோசிச்சவங்க கூட திரும்பவும் உற்சாகமா களத்துல இறங்குவீங்க. அந்த அளவுக்கு இயற்கை உங்களுக்கு சாதகமா திரும்பி இருக்கு. உங்க மீனராசிக்கு உங்க கைராசிக்கு இனிமே நீங்க மண்ணை தொட்டாலும் அது பொண்ணா மாறுங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஊசலாடிட்டே இருக்கும். இதெல்லாம் நிஜமாதான் நடக்குமா இல்ல திரும்பவும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நம்மளை முடக்கி போட்டுருமான்னு ஒரு சந்தேகம் வரும். அது உங்க தப்பு இல்லைங்க. நீங்க பட்ட அடிகளும் கடந்து வந்த பாதைகளும் உங்களை அப்படி யோசிக்க வைக்குது. ஆனா அதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு வரப்போற நல்லதை மட்டும் மனசுல நினைச்சு பாருங்க. நீங்க காலையில எந்திரிக்கும் போது ஒரு புத்துணர்ச்சியோட எந்திரிக்க போறீங்க. ராத்திரி படுத்தா எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியான ஒரு தூக்கம் வரப்போகுது. அந்த நிம்மதி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்துங்க. அந்த சொத்தை அந்த பரம்பொருள் உங்களுக்கு முழுமையா கொடுக்க போறாரு. உங்களை கஷ்டப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து கெத்தா நடந்து போற நாளுக்கான தொடக்கம் தாங்க இனி வரக்கூடிய நாட்கள். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எதுலையாவது முதலீடு செஞ்சு அதுல பெரிய நஷ்டத்தை சந்திச்சு துவண்டு போயிருப்பீங்க. பங்கு சந்தையிலையோ இல்ல வேற ஏதாவது சேமிப்பு திட்டங்களையோ பணத்தை போட்டுட்டு அது திரும்ப வாங்க முடியாம ராப்பகலா தூக்கத்தை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அந்த பணம் இனி நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனா அந்த எதிர்பாராத திருப்பம் இங்குதான் நடக்க போகுதுங்க. உங்களுக்கு வரப்போற அந்த நல்ல செய்தி நீங்க இழந்த பணத்தை எப்படி மீட்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவான வழிகாட்டுதலா இருக்குங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே ஒருத்தர் தாமாகவே முன் வருவாரு. உங்களுக்கு சேர வேண்டிய பணம் ஒரு பைசா கூட குறையாம உங்க கைக்கு வந்து சேருங்க. இதை நீங்க நம்பிதான் ஆகணும். ரத்த சொந்தங்களுக்குள்ள இருந்த விரிசல்கள் எல்லாம் ஒட்டிக்கிற நேரம் இதுங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கைன்னு ஒரே வீட்டுல ஒன்னா பிறந்து வளர்ந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன வீண் பிடிவாதத்தால சொத்து பிரச்சனையால பல வருஷமா முகம் கொடுத்து பேசாம இருந்திருப்பீங்க. வீட்டுல ஏதாவது விசேஷம் நடந்தா கூட அவங்க வரலையேன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருந்திருக்குங்க. அந்த ஏக்கத்தை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு அழைப்பு உங்களுக்கு வரப்போகுது. அவங்களாகவே தங்களுடைய தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து பேச போறாங்க. அந்த பழைய பாசமும் நேசமும் திரும்பவும் உங்க குடும்பத்துல துளிர்க்க போகுது. கொடுத்து போறதால யாரும் கெட்டு போறது இல்லைங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து அந்த உறவுகளை சந்தோஷமா ஏத்துக்குவீங்க. ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாளா குடும்பத்தோட போய் தரிசனம் பண்ணணும்னு நினைச்ச ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுக்கான வழிகள் தானாகவே திறக்குங்க. குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம எத்தனையோ தடைகள் உங்களுக்கு வந்திருக்கும். காசு இருந்தா நேரம் இருக்காது. நேரம் இருந்தா வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த பயணத்தை தடுத்து நிறுத்திருக்கும். இனிமே அந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாகி உங்க குடும்பத்தோட போய் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வர போறீங்க. உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுதுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்க குலதெய்வ கூடவே இருந்து உங்களை வழி நடத்தும். அதனால உங்க வீட்டுல எந்த ஒரு சுபகாரியம் செஞ்சாலும் பெரியவங்களை நினைச்சு கும்பிட்டு தொடங்குங்க. அது உங்களுக்கு இன்னும் பெரிய வெற்றிகளை தேடி தருமுங்க. இது வரைக்கும் எதை எடுத்தாலும் ஒரு பயம் ஒரு தயக்கம் உங்க மனசுல இருந்துட்டே இருந்திருக்கும். 4 பேர் நடுவுல தைரியமா பேச முடியாம உங்க திறமையை வெளிக்காட்ட முடியாம கூனி குறுகி போயிருப்பீங்க. நம்ம ஏதாவது சொன்னா மத்தவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோன்னு உங்களை நீங்களே சுருக்கிக்கிட்டு வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள ஒரு ஆசிரிய தைரியம் வரப்போகுதுங்க. ஒரு புது மனுஷனா நீங்க உருவெடுக்க போறீங்க. யார் என்ன நினைப்பாங்க யார் என்ன தப்பா பேசுவாங்கன்னு இனிமே நீங்க கவலைப்பட போறது இல்ல. உங்க இலக்கு என்னவோ அதை நோக்கி ஒரு குதிரை மாதிரி வேகமா ஓட போறீங்க. உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் உங்க வேகத்தை பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் ஒரு தெளிவும் பிறக்க போகுதுங்க. எந்த இடத்துல எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும்னு ஒரு பெரிய ராஜதந்திரியா நீங்க மாற போறீங்க. உங்களுடைய இந்த மாற்றம் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கும். இவ்வளவு நாளா உங்களை அடக்கி ஆள நினைச்சவங்க எல்லாம் இனிமே உங்க பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப சரியாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும். உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்க பல பேர் காத்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போற அந்த அசாத்தியமான மன உறுதி தாங்க. இந்த மன உறுதியை மட்டும் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை அசைச்சுக்க ஆளே இல்லைன்னு அடிச்சு சொல்லலாமுங்க. உங்க பேச்சுல அதிகாரமும் ஒரு தெளிவும் பிறக்க போது. எந்த இடத்துல எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும்னு ஒரு பெரிய ராஜதந்திரியா நீங்க மாற போறீங்க.
உங்களுடைய இந்த மாற்றம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்குங்க. இவ்வளவு நாளாக உங்களை அடக்கி ஆள நினச்சவங்க எல்லாம் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப சரியாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும். உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்க பல பேர் காத்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த அசாத்தியமான மன உறுதி தான். இந்த மன உறுதியை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை அசைச்சிக்க ஆளே இல்லைன்னு அடித்து சொல்லலாமுங்க. இந்த சமுதாயத்தில் உங்களை எப்படி எல்லாம் ஏளனமாக பார்த்தாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. காசு பணம் இல்லைன்னா சொந்த பந்தம் கூட ஒரு துரும்ப அளவுக்கு மதிக்காதுங்க. அப்படிங்கிற பச்சையான உண்மையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சிருப்பீங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன விசேஷம் செஞ்சால் கூட அதை கண்டுக்காமல் ஒதுங்கி போனவங்க எத்தனையோ பேர். ஆனால் இனிமேல் அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுதுங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுது. 4 பேர் சேர்ந்து நிற்கிற இடத்துல உங்கள் வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குங்க. என்ன சொல்கிறது, நாம் என்ன கேட்குறதுன்னு உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் நீங்கள் சொல்கிறத வேத வாக்காக எடுத்துக்கிட்டு நடக்க போகிறாங்க. இதுக்கு காரணம் உங்கள் தலையெழுத்தை மாற்ற போகிற அந்த ஒரு சிறப்பான செய்தி தாங்க. அந்த நல்ல செய்தி உங்கள் காதில் விழுந்த அடுத்த வினாடியிலிருந்து உங்களுக்கான அந்த சிம்மாசனம் தயாராகிடுங்க. அரசாங்க காரியங்களில் ஏதாவது இழுபறி இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு சின்ன சான்றிதழ் வாங்கணும்னா கூட பல முறை அழிஞ்சு திரிஞ்சு செருப்பு தேஞ்சது தான் மிச்சமாக இருந்திருக்குங்க. ஒரு வேலைக்காக அரசாங்க அலுவலகங்களுக்கு நடையா நடந்து எந்த பதிலும் கிடைக்காம விரக்தியோட உச்சியில் இருப்பீங்க. அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஏதோ ஒரு உதவியோ இல்லை ஓய்வூதிய பணமோ கிடைக்காம தடையாகி இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் பட்டுன்னு உடைஞ்சு போயிடுங்க. அங்கே இருந்தே ஒரு அதிகாரி உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல போகிறாரு. அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் கண்ணில் இருந்து வர்றது ஆழ்ந்த கண்ணீராக தான் இருக்குங்க. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னா அந்த நிமிஷம் நீங்கள் முழுசாக உணர்வீங்க. இவங்களுக்குள்ள பல திறமைகள் ஒளிஞ்சு கிடக்கு. ஆனால் அதை வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு சரியான மேடை உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏதாவது ஒரு புது முயற்சியில் இறங்கினா அதில் முதல் கோணல் முற்றிலும் கோணலாகிற மாதிரி எடுத்த உடனே அடிசறுக்கி விழுந்திருப்பீங்க. இதனாலேயே நம்ம ராசிக்கு இதெல்லாம் சளிப்பட்டு வராது போல நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே உங்களை நீங்கள் சுருக்கிட்டீங்க. ஆனால் இப்போ கிரக நிலைகள் உங்களுக்கு முழு ஆதரவை கொடுக்குது. உங்களை சுற்றி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் உருவாகி இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் திறமையை நம்பி எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நீங்கள் சுவைக்க போகிறீங்க. உங்கள் யோசனைகளை கேட்டு 4 பேர் கைத்தட்ட போகிறாங்க. உங்களோட இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து உங்களை ஏளனை செஞ்சவங்க எல்லாம் மூக்கின் மேலே விரலை வச்சு ஆச்சரியப்பட போகிறாங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் பழசையெல்லாம் போட்டு மனசில் குழப்பிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்தணுங்க. நேற்று நடந்தது நேத்தோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் உங்கள் வாழ்க்கை வேற ஒரு பாதையில் பயணிக்க போகிறது. உங்களை ஏமாத்தினவங்களையோ இல்லை உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களையோ நினச்சி உங்கள் நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. இயற்கை எப்பவும் ஒரு தராசு மாதிரி தான். யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு அதுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் அனுபவிப்பாங்க. அதனால நீங்கள் பழி வாங்குற எண்ணத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தைங்க, உங்கள் முன்னேற்றம்னு உங்கள் கவனத்தை திருப்புங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த அழைப்பு உங்கள் வாழ்க்கையோட திசையே மாற்ற போகுதுங்க. அந்த திசையில் நீங்கள் சந்தோஷமாகவும் ரொம்பவும் கம்பீரமாகவும் நடைபெற போகிறீங்க. உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் நீங்கள் வசிக்கிற ஊர்லேயும் உங்களை ஒரு ஆளுன்னு மதிக்காமல் பல முறை ஓரங்கட்டி வச்சுருப்பாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் உங்களை முன்னிறுத்தி இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நிலைமை இனிமேல் தலைகீழாக மாறப்போகுது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை குடும்பத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா உங்களை கூப்பிட்டு வச்சு உங்ககிட்ட ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து உயரப்போகுதுங்க. இவன் என்ன சொல்கிறதுன்னு இலக்காரமாக பார்த்தவங்க எல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கரம் உங்களுக்கு கிடைக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த ஒரு நல்ல செய்தி தான் ஆணி வேற அமைய போகுதுங்க. உங்களுக்காக வந்து சேர போகிற அந்த நல்ல செய்தி உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போகுது. என் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருந்திருப்பீங்க. தூக்காது ஒரு கஷ்டம்னா முதல் ஆளாக போய் யாருக்காவது ஒரு கஷ்டம்னா முதல் ஆளாக போய் நிற்கிறவங்களுக்கு உங்கள் கஷ்டத்தை சொல்லிக்க ஒரு நாதி இல்லையேன்னு தனிமையில் உட்காந்து அழுதுருப்பீங்க. ராத்திரி தூங்கும்போது தலையின நனையிற அளவுக்கு உங்கள் கண்ணில் கண்ணீர் நிறைய இருக்குங்க. ஆனால் அந்த இருண்ட காலையெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுங்க. கிரகங்கள் இப்போ உங்களுக்கு அள்ளி கொடுக்குற மனநிலையில் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வெளியில் சொல்ல முடியாத சில ரகசியமான ஆசைகள் கூட இப்போ தாமாகவே நிறைவேற போகுதுங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு ஆறுதலாக இருக்க ஒரு நல்ல ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அது உங்கள் நண்பனாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தராக இருக்கலாம். அவங்களோட வரவு உங்கள் மனசுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு சின்ன தடை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு பொருளை விற்கலாம்னு போனால் அங்கே ஒரு இழுபறி இல்லை, ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கலாம்னு போனால் அது ஒரு வேற யாருக்காவது போயிருக்கும். இப்படி ஒவ்வொரு அடியிலையும் சறுக்களை சந்திச்சவங்களுக்கு இனிமேல் தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுதுங்க. நீங்கள் கை வச்ச எந்த காரியமும் தடையின்றி நடக்கும். குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான நேரம்னே சொல்லாமுங்க. உங்கள் பார்ட்னர் உங்களை முழுசாக நம்பி பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. உங்களோட ஒரு சின்ன ஐடியா உங்கள் பிஸ்னஸை பல மடங்கு லாபத்துக்கு கொண்டு போக போகுதுங்க.
உங்கள் வங்கியில் இருக்கிற இருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க போகுது. ரொம்ப நாளாக ஒரு கார் வாங்கணும், இல்லை உங்கள் தொழில் பண்ணுற இடத்த விரிவாக்கம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை தைரியமாக எடுங்க. உங்களுக்காக உதவி செய்ய ஒரு பெரிய கூட்டமே காத்துட்டு இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் உங்கள் கூடவே இருந்து உங்களை காக்க போகிறாருங்க. உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்களுக்கு அந்த கடவுளே சரியான தண்டனையை கொடுப்பாரு. நீங்க கவலைப்பட வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க. உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. இவ்வளவு நாள் கவலையிலேயே சரியா சாப்பிடாம தூக்காம உடம்ப கெடுத்துட்டீங்க. இனிமே அதெல்லாம் தேவையில்லை. சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியா தூங்குங்க. உங்க வாழ்க்கையில இனிமே வசந்தம் வீச போகுதுங்க. உங்களுக்கு நடக்க போற நல்லதுகளை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. இந்த நேரத்துல உங்க எண்ணங்கள் ரொம்ப தூய்மையா இருக்கணும். மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க. யாரையும் குறை சொல்லாம உங்க வேலையை மட்டும் சரியா செஞ்சுட்டு வந்தாலே நீங்க தொட முடியாத உயரத்துக்கு சுலபமா போயிடுவீங்க. சிலருக்கு இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு பெரிய கவலை, நம்ம சம்பாத்தியம் எல்லாம் இப்படி தனியா செலவாகுதே, ஒரு பைசா கூட சேமிக்க முடியலையே அப்படிங்கிறது தாங்க. வரவு 8 இருந்தா செலவு 10 இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான பணவரவு பல வழிகள்ல வந்து கொட்ட போகுதுங்க. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து, அதாவது உங்களுக்கே தெரியாத ஒரு பூர்வீக சொத்து மூலமாகவோ இல்ல பல வருஷமா வராம இழுத்தடிச்ச ஒரு தொகை கைக்கு கிடைச்ச உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுங்க. ஒரு புதையல் கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பெருந்தொகை உங்க கைக்கு வந்து சேருங்க. இதை கேள்விப்படும் போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் மூச்சு நின்று போற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆச்சரியம் காத்திருக்குது. அந்த செய்தியை சுமந்துக்கிட்டு வரப்போற அந்த ஒரு பெரிய அழைப்பு உங்க மொத்த தலையெழுத்தையும் மாத்தி எழுத போகுதுங்க. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்லயோ இல்ல ரொம்ப தூரத்துலயோ வேலை பார்க்குறவங்களுக்கு மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு ஏக்கம் இருக்குங்க. நம்ம ஊரு, நம்ம சனம், நம்ம பண்டிகைன்னு கொண்டாடி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு நினைச்சு நினைச்சு ஏங்கி போயிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு இனிமையான செய்தி உங்க சொந்த ஊர்ல இருந்து வரப்போகுது. ரொம்ப நாளா நடக்காம இருந்த உங்க வீட்டு விசேஷமோ இல்ல கோவிலோ திருவிழாவோ ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க ஏற்பாடாக போகுதுங்க. நீங்க உங்க சொந்த பந்தங்களை எல்லாம் ஒன்னா சந்திச்சு சந்தோஷமா சிரிச்சு பேசி மகிழக்கூடிய ஒரு அருமையான தருணம் அமைய போகுது. உங்களை ஒதுக்குனவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து நீங்க இல்லாம இந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லி உங்களை முன்னிறுத்த போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்து பல மடங்கு உயர போகுதுங்க. மீன ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறவங்க. அதனாலேயே நீங்க படுற கஷ்டங்களை பார்த்து கடவுளுக்கு கண்ணே இல்லையான்னு உங்க மேல அக்கறை கொண்டவங்க பல தடவை புலம்பி இருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இத்தனை நாளா நீங்க அனுபவித்த அத்தனை கஷ்டங்களும் உங்க கர்ம வினைகளை கழிக்கிறதுக்காக இறைவன் கொடுத்த ஒரு சின்ன சோதனை தாங்க. இந்த சோதனையில நீங்க 100க்கு 100 மார்க் வாங்கி ஜெயிச்சிட்டீங்க. இனிமே அந்த பரம்பொருள் உங்களுக்கு பரிசுகளை அள்ளி கொடுக்க போறாருங்க. உங்க வாழ்க்கையை இனிமே நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்குங்க. இது வரைக்கும் உங்களை பார்த்து முக சுழிச்சவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. நீங்க பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து வச்சு காலம் உங்களுக்கு பதிலடி கொடுக்க போகுது. இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு பெரிய வாய்ப்பையோ இல்ல வரப்போற ஒரு நல்ல செய்தியோ உடனே போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, உண்மையாவே உங்க நல்லதை மட்டும் நினைக்கிறவங்க கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவாங்களான்னு சொல்ல முடியாது. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்சாலே பல பேருக்கு வைத்தறிச்சல் வந்துடும். அதனால காரியம் கைகூடி வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா ரகசியமா செயல்படுங்க. உங்க வெற்றி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியா இருக்குங்க. வார்த்தையால எந்த பதிலும் சொல்ல வேண்டாம், உங்க செயல்ல அதை காட்டுங்க. இவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. இத்தனை நாள் ஒரு பாரத்தை தூக்கி தலையில வச்சுட்டு அலைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும். ஆனா அந்த நல்ல செய்தி வந்த அடுத்த வினாடி அந்த பாரம் எல்லாம் காணாம போய் ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப லேசா உணர்வீங்க. வாழ்க்கையில இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முழுமையான திருப்தி உங்களுக்கு கிடைக்குங்க. காலையில விடிஞ்சா ஒரு புது நம்பிக்கை, ராத்திரி படுத்தா நிம்மதியான தூக்கம். இது ரெண்டும் இனிமே உங்க வாழ்க்கையில நிரந்தரமா இருக்க போது. உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் ஒரு வளமான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க போறீங்க. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்க ஆசைகள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம நிறைவேறுங்க. இந்த நல்ல காலத்தை முழுமையா பயன்படுத்திட்டு வாழ்க்கையில பெரிய நிலைமைக்கு வர பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. இத்தனை நாளா நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் அங்க ஏதோ ஒரு சண்டை சச்சரவு வந்து நின்றுடும். இல்லைன்னா நீங்க போற காரியம் பாதியிலே நின்று போகும். நம்ம ராசிக்கு 7.5 சனி நடக்குதோ இல்ல அஷ்டம சனி நடக்குதோ நீங்களே பல தடவை ஜோசியக்காரங்களை தேடி போய் கேட்டு குழம்பி போயிருப்பீங்க. ஆனா கிரகங்கள் இப்போ உங்களுக்காக ஒரு பிரம்மாண்ட ராஜயோகத்தை தயார் பண்ணி வச்சிருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் தங்கமா மாறுங்க. குறிப்பா சொல்லணும்னா, நீங்க யாருக்காவது உதவி செய்ய போய் அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க மேலேயே பழி போட்ட சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கும். அந்த பழியெல்லாம் இப்ப தொடர்ச்சி எறியப்பட போகுதுங்க. உங்களை தப்பா பேசினவங்க எல்லாரும் அவங்களாகவே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளை பெத்து வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையிலேயே, ஒரு நல்ல கல்யாணம் பண்ண வைக்க முடியலையேன்னு வைத்தறிச்சலோட காத்துக்கிட்டு இருந்த
பெத்தவங்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்ங்க. உங்க பொண்ணுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள விட ஒரு நல்ல வசதியான குடும்பத்திலேருந்து வரன் தேடி அமையும். அவங்க கல்யாணம் எந்த ஒரு குறையும் இல்லாம ரொம்ப தடபுடலா நடந்து முடியுங்க. அதே மாதிரி உங்க பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே, ஊர் சுத்திட்டு இருக்கானேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு உங்க பையன் ஒரு பெரிய வேலை வாங்கி முதல் மாச சம்பளத்த உங்க கையில கொண்டு வந்து கொடுக்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அந்த நிமிஷம் நீங்க படுற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. பழைய கடனை நினைச்சு ராத்திரி எல்லாம் தூங்காம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வழி இல்லைனாலும் இன்னொரு வழியில பணவரவு வந்து அந்த கடன் அடைக்கிற வழியா அந்த பரம்பொருள் காட்டுவாருங்க. நீங்க யாருக்காகவோ ஜாமீன் கையெழுத்து போட்டு அவங்க பணத்தை கட்டாம ஏமாத்தி அந்த பழியும் உங்க மேல விழுந்திருக்கும், அவமானப்பட்டிருப்பீங்க. வீண் பழி சுமந்த பல இடங்கள்ல உங்க நிம்மதி போயிருக்குங்க. இனிமே அந்த கவலை வேண்டாமுங்க. உங்களை ஏமாத்தினவங்க அவங்களாகவே வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு போவாங்க. நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்ட ஒரு சின்ன நிலம் இப்ப பல மடங்கு விலைக்கு வித்து உங்க கைக்கு பெருசா காசா வந்து சேரப்போகுதுங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருக்குதுங்க. நீங்க எப்பவும் நல்லாவே இருப்பீங்க. உங்க வாழ்க்கை நல்லபடியாகவே இருக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.